இன்னைக்கு ஈஸியா வீட்ல தயார் பண்ணக்கூடிய ஒரு பேடா ரெசிபி பாப்போமா. இதை நீங்க அடுப்புல கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்க அடுப்புல வச்சீங்க அப்படின்னாலும் 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கிளறினீங்கன்னா போறோம். தேவையான பொருட்கள்: 100 கிராம் அளவுக்கு கோயா சர்க்கரை இல்லாத பால்கோவா, 50 கிராம் அளவுக்கு பனங்கல்கண்டு பொடி எடுத்திருக்கேன்னா பனங்கல்கண்டை வாங்கி மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொடி கிடைக்கும். இதை எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூவை எடுத்து நல்ல சுட சுட பால் அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா இறங்கி கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு குங்குமப்பூ யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கோயா எடுத்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க ஒரு பேனில். இதில் இப்போ 50 கிராம் அளவுக்கு நம்ம பனங்கல்கண்டு தூள் சேர்த்துக்கலாம். இது கூட குறைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட சுவை அளவுக்கு ஏற்றபடி. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க, ஒரு நாள் தான் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஹீட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நல்ல கையிலே நீங்கள் பசஞ்சிங்கன்னா போதும். ஒரு 2-3 நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் இதை ஹீட் பண்ணால் போதும். இதோட இப்போ இந்த பாலையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 இல்லை 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை அடுப்பில் மிதமான தீயில வச்சுட்டு லைட்டாக எல்லாம் கலக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்ச நேரத்தில் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக வரும். ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் நீங்கள் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா போதும். நல்ல கட்டியாகி வந்துடும். நீங்கள் ஒரு வேளை அடுப்புலேயே வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ பால் விடாமல் ட்ராப்பாக அந்த பாலை விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பேடா கன்சிஸ்டன்சி வந்தோடனே பேடா பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்க 2 நிமிஷத்துல நல்ல இந்த மாதிரி கட்டியா வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா கூல் பண்ண விடலாம். இறக்கி வச்சுட்டு இதை லேசாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நிமிஷமா ஆறிடும். அது லியூக்வார்ம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே நம்ம பேடா பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்தோடனே ஒரு சொட்டு நெய்யை கையில் தடவிக்கோங்க. இந்த நெய் வீட்டிலே எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் எடுத்துட்டு நல்ல கையில் இப்படி பேடா மாதிரி உருட்டிக்கோங்க. லைட்டாக இப்படி இது பண்ணி விட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இது மேலே பாதாம் சீவலோ இல்லாட்டி பிஸ்தா துருவலோ வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பிஸியாக வேலைக்கு போகிறவங்க, டைம் இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீபாவளி அன்னைக்கு காலையில் கூட நீங்கள் செய்யலாம் இந்த ஸ்வீட்டை. இப்போ இதில் வந்து நான் ஒரு பாதாம் துண்டை பாதியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ நம்ம விருப்பம்னா வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயே கொஞ்சமாக கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாக்லேட் பேடாவாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிங்கிங் சாக்லேட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சாக்லேட் பேடாவும் தயார். நம்ம எடுத்த இந்த 100 கிராம் கோயாக்கு நமக்கு கிட்டத்தட்ட 5 இல்லை 6 பேடா கிடைக்கும். இப்போ நம்மளோட ஈஸி பேடா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க.